கொள்கை ரீதியாக பிஜேபி கூடயும் சேராமல் திமுக கூடயும் சேராமல் தனித்து இருக்கும் டிவிக்கு பற்றி உளறின்னு இருக்காருல்ல திரும்ப அவங்க வந்து பிஜேபி சொல்லி தான் அப்படி நிற்கிறாங்க, பிஜேபி சொல்லி தான் தனித்து நிற்கிறாங்கன்னு. அவரோட அவரோட யோக்கியதை என்னன்னு பார்க்கலாமா? வாங்க கண்டென்ட்டுக்குள்ளார போனோம். 2001 தேர்தல் நினைக்கிறேன், சப்ஜெக்ட் சேஞ்ச். 2001 தேர்தலில் அவர் என்டிஏ கூட்டணியில் திமுக பிஜேபி கூட கூட்டணியில் இருந்தார். என்டிஏ கூட்டணியில் யார்? பிஜேபி கூட்டணி. அந்த பிஜேபி கூட்டணியில் திமுக இருந்துச்சு, அந்த திமுகவோட விடுதலை சிறுத்தைகள் இருந்துச்சு. 2001 எங்கள் பசங்க ஜென்எக்ஸ் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் பிறந்து கூட இருக்க மாட்டாங்க. அந்த 2001 கூட்டணியில் திமுக கூட்டணி பிஜேபி கூட சேர்ந்து திருமாவளவன் நின்று ஜெயித்தார். அவர் கொஞ்சோண்டு வாக்கு வித்தியாசத்தில் தான் தமாகவை ஜெயித்தார். அந்த கொஞ்சோண்டு வாக்கு எங்கேருந்து வந்திருக்குனாக்கா, எங்கேருந்து வந்திருக்கோம்? பிஜேபிகிட்டேருந்து வந்திருக்கோம். ஸோ பிஜேபி போட்ட வாக்கில் தான் ஜெயிச்சிருக்காரு நம்ம திரும்ப. அதே மாதிரி தான் வந்து ஹச் ராஜா இருக்கார்ல, பிஜேபி ஹச் ராஜா, அவர் வந்து அந்த தடவை ஜெயித்தார். அவர் ஜெயிக்கவும் காரணம் இந்த விசிகாலேருந்து போன ஓட்டு தான் ஜெயிக்க வச்சுருக்கு. இவ்வளோ கேவலமாக இருக்கீங்களே என்ன? எங்களை பார்த்து டிவிகேவை பார்த்து நீங்கள் வந்து பிஜேபி கூட கூட்டணின்னு இன்றைக்கி பேசுகிறீங்க. இதெல்லாம் நியாயமானே? வெக்கமான சூடு சொரணை இருக்கிற டிவிக்கு சூடு சொரணை இருக்கிற விசிகாரங்க கண்டிப்பாக எனக்கு பதில் அடிக்கலாம். திட்டி கூட பதில் போடுங்க. நான் வரலாற்று ஆவணங்கள் என்கிட்ட இருக்குது, நான் நிரூபிப்பேன். எத்தனை தடவை கேட்டாலும் நிரூபிப்பேன். வரலாற்று ஆவணப்படி 2001 தேர்தலில் விசிகே பிஜேபி கூட கூட்டணி வச்சுது. அந்த பிஜேபி கூட திமுகவும் கூட்டணி இருந்தது. அப்போ உதயசூரியன் சின்னத்தில் தான் வந்து நம்ம அண்ணன் திரும்ப வந்து தேர்தலில் நின்றார், ஜெயிச்சார். அப்புறம் 2004 என்ன நினச்சிட்டாரு தெரியல, பதவி ரிசைன் பண்ணிட்டு போயிட்டார். இவ்வளவும் தமிழ்நாட்டோட அவ்வளோ வரலாறு. திமுககாரனை இங்கே விசிகேக்காரங்கன்னா வந்து பிஜேபி கூட கூட்டணி வச்ச கேவலமான வரலாறு. இந்த இடைப்பட்ட காலத்தில் தான் அங்கே வந்து குஜராத்தில் வந்து படுகொலை நடந்தது. குஜராத் படுகொலைன்னா இந்த கூட்டணியில் இருந்தாங்க பாருங்கள், அப்போ தான் வந்து குஜராத் படுகொலையாக நடந்துச்சு. அதை கண்டிக்க கூட இங்கே யாருக்கும் துப்பு கிடையாது. விசிகேக்கு துப்பு கிடையாது, திமுகவுக்கு துப்பு கிடையாது. இதுக்கு முன்னாடியே வந்து பாபர் மசூதியை பிஜேபிக்காரனை இடித்தாங்க. அதை கண்டும் காணாமல் மறுபடியும் கூட்டணி வச்சாங்க இந்த